விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சென்னை நெசப்பாக்கம் விருகம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வரசக்தி விநாயகர் கோவிலில் பல்வேறு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனை கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அருள்மிகு வரசக்தி விநாயகர் கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் திரு விருகை பட்டாபிராமன் மற்றும் நிர்வாகிகள் பல்வேறு நிகழ்ச்சிகளை கோவில் சார்பில் ஏற்பாடு செய்திருந்தனர். நேற்று மாலை உதயராகம் முரளி குழுவினரால் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது விநாயகர் மற்றும் பக்தி பாடல்கள் பாடினர். அதைத் தொடர்ந்து பரிசு வழங்கும் விழாவும் நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு, விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா, சென்னை மாநகராட்சி பொது தணிக்கை குழு தலைவர், 137 வார்டு மாமன்ற உறுப்பினர் தனசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அப்போது இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அரசு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு விருது மற்றும் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை புரிந்தவர்களுக்கு விருதும் வழங்கப்பட்டன. சேனல் 5 தமிழ் தலைமை நிர்வாகி ஜெயக்குமார், சாந்தோம் SBI வங்கி கிளை அதிகாரி பாரதிகுமார், தொல்லியல் துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்த கே. ஸ்ரீதரன் அவர்களுக்கும் விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி அன்று தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் இக்கோவிலுக்கு வருகை தந்து விநாயகப் பெருமானை வழிபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகனுக்கு நாம் மரியாதை செய்கின்றோம் என்று சொன்னால் அது ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு அவரை உற்சாகப்படுத்துகின்றோம் என்ற ஒரு நல்ல எண்ணம். அடுத்தபடியாக நாம் ஏற்கனவே நம்மளுடைய பாலிசி வச்சிருக்கோம். முதல் மதிப்பெண் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கொடுப்பது என்பது நாம் கடந்த காலத்தில் பின்பற்றி வருகின்றோம். அதே போன்று பெண்களிலே முதல் மதிப்பெண் பெற்றவர் பத்மபிரியா. அவர் 541 மார்க் 600க்கு. அவங்க அப்பா கொத்தனார். அதே போன்று முதல் மார்க்கில் 2 பேர் பெற்றிருக்காங்க 541 மார்க்கு. வினோதினி, அவங்க அப்பா பிளம்பருங்க. ஹரீஷ்குமார் 2ஆம் மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் 542 மார்க் 600க்கு. அவங்க அப்பா பால் சீலிங் பண்றவர். நண்பர்களே, அடுத்ததாக ஆசினி அவர்கள் 12ஆம் வகுப்பில் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றார். அவங்க அப்பா இல்லை. ஆனால் அவர் பெயிண்டராக இருந்து இறந்து போயிட்டாங்க. அந்த பாப்பா பிடெக் இப்போ படிக்கிறா. ஆக சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையிலே கடைநிலையில் இருக்கின்ற மாணவர்களை நாம் தேர்வு செய்து ஆன்மீகம் மட்டுமே அல்ல, அந்த ஆன்மீகத்திலும் ஒரு கல்வி உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய கோயில் எப்போதும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு கல்வி உதவி தொகையும் வழங்க இருக்கின்றோம். அதே போன்று 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றவர் தருண் குமார். அவர் 500க்கு 457 மார்க் எடுத்திருக்கார். மாணவி நவிதா, அவங்க 553 மார்க் எடுத்திருக்காங்க 500க்கு. 2ஆம் மதிப்பெண் விஜயபாஸ்கர் 450 மார்க்கு. அதே போன்று யுவராஜும் 450 மார்க்கு. 2ஆம் மதிப்பெண் பெற்ற மதுமிதா 435 மார்க் எடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ +1 போயிருக்காங்க. நம்முடைய அரசாங்கமும் எவ்வளவு கல்விக்காக செயல்பட்டாலும் நம்மை போன்றவர்கள் அவர்களுக்கு கை தூக்கிவிட்டால், அவர்களை ஊக்கப்படுத்தினால் நிச்சயமாக அவர்கள் இந்த சமுதாயத்தில் மிகவும் உயர்ந்த நிலையிலே வருவார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்ற குமரேஷ் பாபு அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை இருந்து ஒரு குடும்பத்தில், சாதாரண குடும்பத்தில் இருந்து இப்போது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவரை வைத்தே இந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்க வேண்டும் என்பதற்கு தான் இங்கே அவரை அழைத்திருக்கின்றோம். அதே போன்று நம்முடைய பிரபாகர் ராஜா அவர்கள் தந்தையார் இந்த பகுதியில் நீண்ட காலமாக வசிக்கின்றவர். அவரை இந்த அளவுக்கு படிக்க வைத்து இன்று சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கின்றார்கள். அவரும் நமக்கு ஏற்ற வகையில் இங்கே பல்வேறு உதவிகளை நம்மோடு நம் குடும்பத்தைச் சேர்ந்தவராக அவர் பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் தவறாமல் எப்போதும் நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். இங்கே வந்திருக்கின்ற
தொழில் துறையில் டெப்டி டைரக்டராக இருந்து ஓய்வு பெற்றவர் கே ஸ்ரீதரன் அவர்கள். அவரும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஓய்வு பெற்றாலும் இன்றும் பல்வேறு கட்டுரைகளை எழுதி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஒரு நிறைய விருதுகள் பெற்றிருக்கின்றார். இங்கே வந்திருக்கின்ற ஜெயக்குமார் சேனல் 5 CEO இருக்கின்றார். அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து ஒரு பத்திரிகையாளராக ஊடகவியலராக அவர் பரிமாணித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரையும் இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு ஹைலைட்டான விஷயம். பேங்க்ல யாராச்சும் பேங்க் ஆபீசரா இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்காங்களா? இருந்தா கை தூக்குங்க. யாரும் இல்லை. ஆனா இந்த ஊர்லயே, இந்த மண்ணிலேயே, இந்த பகுதியிலேயே இதோ பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருந்து பிறந்தவர் ஒருத்தர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே மேனேஜரா இருக்காரு. அவர் பேரு மணி பாரதி குமார். மணி பாரதி குமார். நாம தினம் அவர் அரை ட்ரௌசர் போட்டுன்னு போனதை பார்த்துருப்போம். இங்கே மண்ணில் விளையாடுனதை பார்த்துருப்போம். இந்த ஊரில் இருக்கவங்க. அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மேனேஜராக இருக்கார். சாந்தோம் பிரான்ச்சில் தேர்வுகள் எல்லாம் எழுதி இன்று அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு மேனேஜராக விளங்கி கொண்டிருக்கின்றார். அவருக்கு நம்முடைய பாராட்டை தெரிவித்து அவருக்கும் இங்கே விருதுகள் வழங்க இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று சிபிஎஸ்சிலேயே, சிபிஎஸ்னா ஒன்லி இங்கிலீஷ் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் சிபிஎஸ் படிக்கிற பிள்ளைங்க கூட தமிழில் 100 மார்க் வாங்கியிருக்காளுங்க. அதில் 2 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பக்கத்துலேயே நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. கீர்த்தி ஆசினி ஒருத்தையும் துவாரகாஸ்ரீன்ற பாப்பாவும். அவர்களுக்கும் இங்கே விருது வழங்கப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியுடன் நீண்ட நேரம் உங்களை நிற்க வைத்து விட்டேன். இப்போது விருதுகளை வழங்குவதற்காகவும் இந்த கல்வி உதவித்தொகையை வழங்குவதற்காகவும் வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை வருகின்ற வரவேற்று முதலாவதாக ஹரிபிரசாத் வாங்க. ஹரிபிரசாத் இது ஷீல்டு எடுங்க. ஷீல்டு வாங்க. ஹரிபிரசாத் ஹரிபிரசாத் அடுத்தபடியாக 2வது மதிப்பெண் எம் ஹரிஷ்குமார். அப்படியே நில்லுங்க கொஞ்சம். அந்த ஷீல்டு வாங்கணுங்க தம்பி, நில்லுங்க. ஹரிஷ்குமார் வாங்க. ஷீல்டு கொடுங்க. அடுத்ததாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி பத்மபிரியா வாங்க. ஷீல்டு கொடுங்க. நில்லுங்கம்மா. வினோதினி. அடுத்தபடியா வினோதினி வாங்க. வினோதினி கொடுத்துட்டீங்களா? எஸ் ஆசினி எஸ் ஆசினி வாங்க. ஆசினி வாங்கம்மா. சரி. அடுத்ததாக தருண்குமார் 10th ஸ்டாண்டர்ட்ல முதல் மதிப்பெண். ஷீல்டு கொடுங்க. எஸ் விஜயபாஸ்கர் 10th ஸ்டாண்டர்ட்ல 2nd மார்க். கை தட்டுங்க. என்ன காசு கொடுக்கணுமா? என்னப்பா நம்ம வீட்டு குழந்தைங்க இந்த அளவுக்கு மார்க் எடுத்துருங்கன்னா பாராட்டணும் இல்லையா? கைத்தட்டல் மட்டும் தான் கேட்குறோம், காசு கேட்கல. விஜயபாஸ்கர். யுவராஜ் 10th ஸ்டாண்டர்ட் 450 மார்க் எடுத்திருக்காரு. வாங்க யுவராஜ். அடுத்தபடியாக எம் நிவிதா. அடுத்தபடியாக மதுமிதா 10th ஸ்டாண்டர்ட் 2nd மார்க். மாணவர்கள் அப்படியே கொஞ்சம் மேடையில் நில்லுங்க. அடுத்தது யார் இருக்கா? கொடுங்க. பெரியவங்களுக்கு ஷீல்டு. ஷீல்டு யார் ஒன்றாலும் கொடுங்க.
ஜெயக்குமார், ஜெயக்குமார், அவங்க அப்பா பேர் சுப்பையா. இவர் வந்து சிறந்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், சிறந்த சேவைக்கான விருது இவருக்கு வழங்கப்படுகின்றது. நம்முடைய பகுதியில் அன்றாட நிகழ்வுகளை அவருடைய சேனல் 5ல் அவ்வப்போது காட்டிக் கொண்டிருக்கின்றவர். அவருக்கு பாராட்டி இந்த விருது வழங்கப்படுகின்றது. டவல் கொடுங்களேன், டவல். அடுத்தது டெப்டி டைரக்டரா இருந்து மிக சிறந்த தொல்லியலாளர் என்ற பெயரை பெற்றிருக்கின்றவர் ஐயா கி ஸ்ரீதரன் அவர்கள். இவர் தினமணி, நிறைய வார பத்திரிகைகளில் நிறைய கட்டுரைகள் எழுதி கொண்டு இருக்கின்றார். தன்னுடைய ஓய்வு நாளை ஓய்வறியாமல் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவரை பாராட்டி இந்த விருதை நம்முடைய ஐயா குமரேஷ் பாபு அவர்கள், நீதிபதி அவர்கள் வழங்குவார்கள். அவருக்கு ஒரு நீண்ட நெடிய நண்பர் அவர், அதுதான் முக்கியம். அவருக்கெல்லாம் உதவி தொகை எல்லாம் கொடுக்கல. இந்த மண்ணின் மைந்தர் மணி பாரதி, டவல் கொடுங்கப்பா. கொடுத்தாதானே அப்படியே வச்சு நான் கையில இருந்தேன். அப்படி வாங்க. மணி பாரதி குமார் வந்துட்டாரா? கைத்தட்டுங்கப்பா, பாத்துக்கணும். அப்புறம் அவரு லோனுங்கன்னு கொடுக்காம போயிடுவாரு. கல்வி உதவி தொகை நாங்க கொடுத்தா போது, லோன் வாங்கினாதான் அவன் படிக்க முடியும். இவ்வளவு நேரம் நிக்க வச்சிருந்தோம் இல்லையா, ஐயா குமரேஷ் பாபு நீதிபதி, நீதியரசர் அவர்களுக்கு இப்போது நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த கேடயத்தை வழங்கி பெருமை சேர்ப்பார்கள். அடுத்தது இந்த சிபிஎஸ்சியில் தமிழில் முதல் மார்க் எடுத்திருக்கான்னு சொல்ல, 100க்கு 100 தமிழில். இங்கிலீஷ் மீடியத்தில் தமிழில் 100 மார்க் எடுத்திருக்கான்னா பெரிய விஷயம் தானே. வாங்க துவாரகா ஸ்ரீ. அடுத்ததாக இங்கே பாடலை பாடி அதுக்கும் சேர்த்து இந்த விருது கொடுத்துடலாம். கீர்த்தி ஆசினி வாங்க. தமிழ்ல 100க்கு 100. அடுத்ததாக இந்த யோகாசினி இருக்காங்கல்ல, இப்ப பாண்டாங்களா அந்த அம்மா, மிக பிரமாதமா ஆர்ட் வரைவாங்க. அவங்க வந்து இந்த குளோபல் நேஷனல் லெவலில் ஒரு பரிசு வாங்கியிருக்காங்க. அவங்கள பாராட்டி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், அவளுக்கு பிடிச்சமான குழந்தை நம்ம செந்தமிழாசினி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைக் பிடிச்சின்னு நின்றுந்தாங்களே, அவங்களும் ஆர்ட். ஓகே, எம்எல்ஏவுக்கு இது கொடுங்க. சால்வ் பாப்பா, என்னப்பா அப்படியே நின்று இருக்கீங்க? தானே நீ போனதான் கொடுங்க, கடைன்னு கொடுங்க. டைம் ஆச்சு பாரு, கச்சேரி நிக்குது. எம்எல்ஏ கொடுங்க. அவருக்கு சாரு எவருக்கு போட்டிங்களா? அவர் ஸ்ரீதரன் சாருக்கு கொடுங்க, டவல் கொடுங்க. ஸ்ரீதரன் சார் கொடுங்க. அப்புறம் அவர் ஜெயக்குமார் சாருக்கு போட்டல. வாங்க 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 போடுங்க, டைம் ஆச்சு பாருங்க, போடுங்க. அப்புறம் எடுப்பா அவர் இவரு பாரதிக்கு போட்டாச்சா? மணி பாரதி. ஓகே ஓகே ஓகே, நெல்லுங்க. வாங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் கொஞ்சம் வாங்க. ஸ்டூடெண்ட் வாங்க சார், ஸ்டூடெண்ட் கொஞ்சம் வந்துருங்க, மேலே வந்துருங்க ப்ளீஸ். ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஒரே 2 நிமிஷம் ஒரு போட்டோ. அவார்டு வாங்கின ஸ்டூடெண்ட் வாங்க வாங்க வாங்க, அப்படியே ஷீல்டோட வாங்க வாங்க வாங்க
வாங்க, வேகமா வாங்க. ஷீல்டு வாங்கணும், வாங்க வாங்க வாங்க. சரி, நம்ம சென்ட்ரல் வாங்க.